அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படிக்காக நம்ம அருமையான சகோதரர் சாம் பெர்லின் அவர்கள் இந்த நாளை பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட நாம் சேர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருப்பார். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை நம்ம வரவேற்கலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த அருமையான நேரத்திலும் நாம் சிலுவை தியானங்களை குறித்து நாம் தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரோட கூட பேசுவாராக. ஆமேன். சிலுவை எதற்காக கொடுக்கப்பட்டது? ஏன் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்துவே வர வேண்டும்? பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை ஏன் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதனால் வந்த நன்மைகள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எல்லோரும் கவனமாக கேளுங்கள். இது கேட்டால்தான், கவனமாக தன்னுடைய சிந்தைகளை சிதறவிடாமல் கேட்டால்தான் இது நன்றாக புரியும். சில காரியங்களை நான் முகவுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் அந்த காரியங்களுக்கு நேராக கடந்து செல்கிறேன். வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அநேக வசனங்கள் முரண்பாடாக தோன்றுவது உண்டு. மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இன்னொரு வசனம் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்று இருக்கும். ஆனால் இதெல்லாம் தியானித்தால் அதனுடைய பொருள் ஒன்றாக தான் காணப்படும். அதே போல் நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தியானித்தோம் என்று நினைக்கிறேன். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அப்படின்னு ஜபித்திருப்பாரு. இன்னொரு இடத்துல ஜபிப்பாரு, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண வந்தேன் என்று ஜபிப்பார், சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜபிப்பார். இன்னொரு இடத்திலே இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜபிப்பார். அதை நாம் தியானித்தோம் 2 வருடத்துக்கு முன்னாடி. நான் யூடியூப்ல இருக்கும், போய் பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதனுடைய பொருள் எல்லாம் நாம் தியானித்தோம். அதே போல் இன்றைய நாளிலும் நான் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்னொருவர் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சரி, போதும். அப்போ மத்தேயுல சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினைத்து கொள்ளாதேங்கள், அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அழிக்கும்படியாக வந்து சொல்லுகிறார். இது என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து நான் நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இல்லை, அழிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் என்று. இதை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நியாய பிரமாணம் என்றால் என்ன? எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான், தெரியாதவர்கள் ஒருவேளை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். நியாய பிரமாணம் என்றால் என்ன? நியாய பிரமாணம் என்பது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் 400 வருஷம். இதுவரைக்கும் அவர்களோடு கூட பேசிக்கொண்டிருந்த தேவன் அவர்களோடு பேசவில்லை. 430 வருஷமாக அவர்கள் பேசவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடுத்தப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், கடினமாக வேலை வாங்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்கிற வேலைக்கு தக்கதாக சம்பளம் கிடைக்கவில்லை, பலவிதமாக நெருக்கப்படுகிறார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கு கூட தீவனம் வாங்க விடுவதற்கு விட மாட்டேங்கிறார்கள். அவ்வளோ நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளே அப்படி இருக்கும்போது அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் தவறான எண்ணங்களுக்கு தங்களுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்கள், வேசித்தனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள், கொலை செய்ய துணிகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அவர்கள் துணிந்து விட்டார்கள். தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். தெரியாமலே, தாங்கள் தெரியாமலே தங்களை அழித்துக் கொண்டு வருகிற சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அவருடைய கூக்குரலும் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டினது. கர்த்தராகிய தேவனும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வரும்போது மோசே என்ற ஒரு நபர் மூலமாக, மனிதன் மூலமாக அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். மீட்டு கொண்டு வரும்போது 400 வருஷம் பேசாமல் இருந்த தேவன் அவரோடு பேச விரும்புகிறார். என்னதான் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் தானே, அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி மோசேயிடம், மோசே, நான் என் ஜனங்களோடு பேச வேண்டும்,
நீர் அவர்களை இந்த மலை அடிவாரத்தில் இந்த மலை அடிவாரத்தில் நீ கூட்டி கொண்டு வா என்று சொல்கிறதை நாம் பார்க்கலாம். அவ்விதமாக மோசே அவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். கூட்டிக் கொண்டு எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் மலையின் மீது இறங்குகிறார். இறங்கும்போது காற்றின் முழக்கமும் இடி மின்னல்களின் முழக்கமும் பயங்கரமாக இருந்தபடினாலே இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆண்டவருடைய இதற்கு பயந்து நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். தேவன் இவரோடு பேச வேண்டும் என்று வருகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம் என்று இவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். அதன் நிமித்தமாக ஆண்டவர் மோசையின் மூலமாக அந்த பிரமாணங்களை கொடுக்கிறார், எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பிரமாணம். ஏன் எழுதி கொடுக்கிறார்? இவர்கள் தங்கள் அழைத்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை இப்படியே விட்டால் யூத குலம் என்று ஒன்றே இருந்திருக்காது. தங்களை வெறுத்து கொலையிலும் களியாட்டங்களிலும் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டு அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். எனவே இப்படியே விட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒருமுகப்படுத்துவதற்காக, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, தன்னோடு ஐக்கியப்படுத்துவதற்காக என்ன பண்ணுகிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என்னோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால் அவரோடு ஐக்கியப்பட்டு பரலோகத்துக்கு செல்ல முடியுமா? அப்படி என்று பார்த்தால் போக முடியாது. ஏனென்று சொன்னால் ரோமர்கள் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை தான். என்ன ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை? அவர்களுடைய ஜீவனை அவர்கள் அழித்து தங்களை மாண்டு கொள்ளப் போகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக கொடுக்கப்பட்ட கற்பனை ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை தான். ஆனால் மரணத்துக்கு ஏதுவாக கண்டேன், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது நடத்தாது. அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை தான், ஆனால் நித்திய ஜீவனுக்கு நேராக அது நடத்தாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, கலாத்தியர் எழுதுகிற நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்த்தால் சொல்கிறேன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் முரண்பாடாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள், கை கொள்ளாதவர்களும் சபிக்கப்பட்டவர்கள். அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தில் கை கொண்டு நான் கொலை செய்யவில்லை, நான் உபச்சாரம் பண்ணவில்லை, நான் தகப்பனும் தாயும் கனம் பண்ணினேன், நான் பொய் சொல்லவில்லை அப்படி என்று சொல்லி நான் என்று சுயநீதியை சார்ந்து தேவனிடத்தில் சேர முடியாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் நீதி என்பது, நீதிமான் என்ற ஒரு அந்தஸ்து வந்தது விசுவாசத்தினால் தேவன் நமக்கு கொடுக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தினால் நான் இதை செய்தேன், நான் இதை கடைபிடித்தேன், என்னால் இது நடந்தது என்று சொல்லி தன்னுடைய சுய சித்தத்தினாலே ஆண்டவரிடத்தில் சேர முடியாது. அது தவறான ஒன்று. எனவே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சரி, நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிக்காதவர்கள் ஏன் சபிக்கப்பட்டவர்கள்? நியாயப்பிரமாணத்தை கைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய கற்பனைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கற்பனை கீழ்ப்படியாமல் இருந்தால் அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாதவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தில் ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் நீதிமானாகிறதில்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் எல்லாம் அவர் எழுதி கொடுத்தது நான் செய்வேன், நான் செய்தேன், நான் என்று சுயநீதியை சார்ந்து போவதனாலே அவரிடத்தில் யாரும் நீதிமான் ஆகிறதில்லை என்று நாம் பார்க்கிறோம். சரி, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் தேவனிடத்தில் போக முடியாது. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய குமாரனாய் கிறிஸ்துவை ஏன் இங்கே அனுப்ப வேண்டும்? அவருக்கு நியாயப்பிரமாணத்தை போல வேறு ஏதாவது ஒன்று கொடுத்திருக்கலாமே. வேறு ஏதாவது மனிதனை உருவாக்கினது போல ஏதாவது ஒன்றை உருவாக்கி வைத்து விட்டு அந்த இரத்தத்தை சிந்தி, எப்பா இதுதான் பரிசுத்தமுள்ள இரத்தம், இதன் மூலமாக நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படி செய்யவில்லை? ஏன் இவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், அடி, உதை, குட்டு, எவ்வளோ பாடுகள் பட்டாரே, உலகத்தில் உள்ள கொடூரமான காரியங்கள் எல்லாம் சகித்தாரே. ஏன் அவர் வர வேண்டும்? அவர் வர வேண்டிய தேவை இல்லையே. வேறு ஏதாவது ஒன்று கொடுத்திருக்கலாமே. ஒருவேளை அற்புதம் செய்து தன்னுடைய பெயரை மேன்மைப்படுத்த வந்தாரா? இல்லை, அற்புதம் செய்யும்படியாக வரவில்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள அற்புதங்களை விட பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதிகமான அற்புதங்கள் நடந்தது. செங்கடலை 2ஆக பிளந்தார், பிரகாத்து வருகிற யோர்தான் பின்னிட்டு போனது, எவ்வளோ பெரிய அற்புதம். சூரியனும் சந்திரனும் நடுவானில் ஒரு பகல் முழுவதும் யோசுவா நிறுத்தினார். இப்படி அதிக அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. எலியா தீர்க்கதரிசி வந்து 20 வார்க்கோதுமை அப்பங்களை 100 பேருக்கு பங்கிட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்தார். இப்படியெல்லாம் நடந்ததே. ஆனால் அற்புதங்களை செய்யும்படியாக அவர் வரவில்லை.
சுகம் கொடுக்க முடியாது வந்தாரா? சுகம் கொடுக்க முடியாது வரவில்லை. ஏனென்றால் பலர்பட்டும் காலத்திலே சுகம் இருந்தது. நாகமானுடைய குஷ்டம் சுகமானது. எலிசாவின் எலும்புப்பட்ட உடனே குழந்தைகள் மரித்தவர்கள் உயிர் தெழுந்தார்கள். எலியா சூனாமியான் மகனை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் பலர்பட்டும் காலத்தில் நடந்தது. ஆனால் அதற்கும் வரவில்லை. சரி, ஒருவேளை பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது வந்தாரா? பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாமல் வரவில்லை என்று நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பலர்பட்டும் காலத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டதே. ஆடை கொண்டு போன உடனே, மாடை கொண்டு போன உடனே, புறா கொண்டு போன உடனே, அவனுடைய அதை வெட்டி பலியிட்ட உடனே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதே. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரை சோப்பாய் இருப்பினும் நான் பஞ்சை போல் வெண்மையாக்க சொல்லியிருக்கிறாரே. ஆனால் அதற்காக வந்தது போல தெரியவில்லை. சரி, ஒருவேளை நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது வந்தாரா? அதற்காக வந்தது போல தெரியவில்லை. என்னடா இவன் இப்படி பேசுகிறானே, எதிராக பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த செய்தியை முழுவதுமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு சத்தியம் புரியும். அதற்காக வந்தது போல தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரம் 25லேருந்து 28 வரைக்கும் பார்க்கும்போது சொன்னால், நியாயசாஸ்திரி ஒருவன் வருகிறான். வாசிக்க வேண்டாம், வாசம் டைம் ஆகிடும், போதும். நியாயசாஸ்திரி ஒருவன் வருகிறான். வந்து ஆண்டவர் இடத்துல, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்க வேண்டும்? எப்பா, நானே வழி, நானே சத்தியம், என்ன பின்பற்றினாதான் அவனுக்கு நித்திய ஜீவன் சொல்லியிருக்கணும். இல்லை என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பானா இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால், ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லியிருக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? மனம் திரும்பப்பா, அப்போதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்? அதை வாசியுங்கள். என்ன சொல்லுகிறார்? அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார்? எப்பா, நியாய பிரமாணத்தில் நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறார். அப்போ இவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். அப்போ யாரிடத்துல எல்லாம் அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும், பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து, சரி, நல்லபடி உத்தரவு சொன்னாய், அப்படியே செய் பிழைப்பா என்று. அப்படிலாம் என்ன அர்த்தம்? நீ அப்படியே செய்யப்பா, அதான் நல்லது, உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லிவிட்டார். இல்லையா? புரிகிறதா? கவனமாக கேட்டுவாங்க, அப்போதான் புரியும். கொஞ்சம் அங்கே விட்டீங்கன்னா ஒன்றும் புரியாது. சரி, அப்படியா? ஆனால் இந்த நியாய பிரமாணத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் அதை பார்த்துக்கலாமே. முதலாவது நியாய பிரமாணம் 10 கட்டளைகளில் முதலாவது என்னது? என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ரெண்டாவது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த ஒரு விக்கிரகத்தை எந்த ஒரு சொரூபத்திலும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். மூன்றாவது, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இந்த மூன்றுமே தேவனை பற்றியது. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது அவர் சொல்கிறார், எப்பா, நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் தேவன், நீங்கள் என்ன தான் வணங்கணும் என்று சொல்லி அவர் கொண்டு வருகிறார். அதில் என்ன அர்த்தம்? நான் தான் அப்பா உங்கள் அப்பா, என் மேலே அன்பாயிருங்க, என்னை மட்டும் வணங்குங்க. அன்பு தான் அதில் நினைத்திருக்கிறார். அப்படி தானே? என்னை மட்டும் இது பண்ணுங்க, வேற யாரும் இது பண்ணாதுங்க. நான் தான் உங்கள் அப்பா, நான் தான் உங்கள் கடவுள், நான் தான் உங்கள் தேவன். அப்போ என்ன? எப்போ என்னை விட்டு எங்கேயும் பெறாதுங்கப்பா அப்படின்னு ஒரு அன்பு. அடுத்தது நாலாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. இது நாம் லாஸ்ட்டில் நாம் சிந்திக்கலாம். அடுத்தது தகப்பனை, ஐந்தாவது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இது எதை குறித்தது? அன்பை குறித்தது. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும், அது அன்பை குறித்தது. கொலை செய்யாதிருப்பாயாக, இதுவும் அன்பு, எல்லாருக்குமே தெரியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அன்பு. களவு செய்யாதிருப்பாயாக, அன்பு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அன்பு. இச்சையாதிருப்பாயாக, அன்பு. அப்போ இதெல்லாமே அன்பு தான். ஆனால் அது புரிந்து கொள்ளவில்லை அவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறான், 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, இந்த கற்பனைகளின் முழு பொருளும் என்னவெனில் அன்பு அப்படின்னு சொல்லுகிறார். இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் இதை புரிந்து கொண்டார். அப்போ இந்த கற்பனை, அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நியாயப்பிரமாணத்தில் நிறைய வரும். அப்போ இந்த கற்பனைகளின் மொத்த உருவம் என்னது? அன்பு என்று 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பொருளைய, இந்த சத்தியத்தை அறியாதனால்தான் இயேசு கிறிஸ்து அதை புரிய வைப்பதற்காக வந்தார். அன்புனா மக்களுக்கு என்ன, என்னுடைய ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமே என்று சொல்லி வந்தார்.
எந்த சூழ்நிலையில் வந்தார்? எந்த சூழ்நிலையில் வந்தார் என்று பார்த்தால், நாம் பாவிகளாக இருக்கையில் நம்ம மீது அன்பு வைத்து நம்மிடத்தில் வந்தார் என்று ரோமர் 5:8 பார்க்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் என்று சொன்னால் நான் ஒரு வேளை அப்படியே அசால்ட்டாக விட்டுருவோம். எப்பா நான் பாவியாக இருக்கும்போது வந்திருக்கிறார், அவ்வளோதான். நம்ம உள் மனதில் ஒன்றுமே போகாது. ஆனால் அந்த பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அதை நான் தியானிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 வாதைகளை அனுப்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறாரா? யோசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தகப்பன் தன் பிள்ளையை கைகளை பிடித்து நடக்க பழக்கிப்பது போல அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளை பிறந்த பிள்ளைகளை நாம் நடக்க பழக்கும் போது எப்படி பழக்குவோம்? காலில் முள்ளு குத்திரக்கூடாது, கல் குத்திரக்கூடாது, மண் பற்றக்கூடாது, எறும்பு கடிச்சிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. எவ்வளவு கரிசனையாக நாம் இருப்போம். அதே போல தேவனும் என்ன பண்ணுகிறாரா? தகப்பன் தன் குழந்தையை கையை பிடித்து நடக்க பழக்கிக்கிறது போல நான் உங்களை நடத்தி கொண்டு வந்தேனே என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் வரும்போது சொல்லி கொண்டு இருக்கிறார், எப்பா பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வணங்கக்கூடாதப்பா, விக்கிரகங்களை எல்லாம் வணங்காதுங்கப்பா, நீங்கள் என்னதாப்பா வணங்கணும், நீங்கள் எல்லாரும் ஐக்கியமாக இருக்கணும்ப்பா, நீங்கள் அன்பாக இருக்கணும்ப்பான்னு சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் இங்கே கானான் தேசத்தில் வந்த உடனே மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அதெல்லாம் மறந்து விட்டு, இவ்வளோ அன்புள்ள தேவனை மறந்து விட்டு, இவ்வளோ வழிநடத்தி வந்த தேவனை மறந்து விட்டு வேதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களை நடத்தி வரும்போது அவர்கள் வெயில் படக்கூடாது என்பதற்காக பகலில் மேக ஸ்தம்பத்தினால் அவர்களை மறைத்தார். நல்ல குளிர்ச்சியான ஏசி போட்டது போல இருக்கும் பகலில். நைட்டில் பார்த்தீங்கன்னா குளிராது. ஏனென்றால் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழிநடத்தினார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல், அவர்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? ஏசி இருக்கணும், நல்ல பிள்ளைகள் தூங்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு எல்லாம் கரிசனையாக பார்ப்போமோ, அதே போல தேவனும் அவர்களை என்ன செய்தாரா? வழிநடத்தி கொண்டு வந்தார். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாக போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சைகள் கிழிந்து போகவில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். டெய்லி பார்த்தா புதுசாக தான் இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எல்லா காரியங்களையும் சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு வந்த உடனே என்ன செய்து விடுகிறார்கள்? பாகார்கள் தீர்க்கதரிசிகளை பின்பற்றுகிறார்கள், அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பணியாரங்களை சுட்டுக் கொடுக்கிறார்கள். பணியாரங்களை சுட்டுக் கொடுப்பதற்கு பிள்ளைகளை விறகுகளை பொறுக்க அனுப்புகிறார்கள். புன்னை மரங்களுக்கும் அரச மரங்களுக்கும் தூபம் காட்டுகிறார்கள். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் பாவிகளாக இருக்கையில் இவ்வளவு பாவங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்திரீகள் இந்த அந்நிய புருஷனோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், சொரூபங்களை வணங்குகிறார்கள், கன்றுக்குட்டிகளை முத்தமிடுகிறார்கள். இவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். என் மக்கள் அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமே. பாவிகளாக இருக்கும்போது சொன்னால் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களை விட்டு விட்டார்கள். சிலுவையில் அரைக்கிறார்கள், தலையில குட்டுகிறார்கள். அந்த அன்புள்ள தேவனை, அந்த அன்பை நிரூபிக்கும்படியாக தான் வந்தார். ஏதோ நாம் அவர்கள் ஐக்கியமாக இருக்கும்போது வரவில்லை, நாம் பாவிகளாக இருக்கும்போது வந்தார். ஏனென்றால் அந்த அன்பை அவர் புரிய வைத்தால் தான் நாம் அவரோடு ஐக்கியப்பட முடியும். ஒரு மிருகமோ வேறு ஏதாவது செய்து ரத்தம் சிந்தினால் நாம் அதை தான் எண்ணுவோம். ஓ, எனக்கு அதுதான், ஏதோ ஒரு மிருகம் ரத்தம் சிந்திச்சே அப்படின்னு அதை தான் நினைவோம். அவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவை அவர் நமக்கிடத்தில் அனுப்பினார். அனுப்புறது மட்டுமல்ல, நாம் திருவிருந்து எடுக்கும்போது சொல்கிறார், என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இவ்வளவு காரியம் சொல்லிக் கொடுக்கிறார். என்ன நினைவு கூறுங்கள் என்று சொல்லி நாம் திருவிருந்து எப்படி எடுக்கிறோம்? உதாசீனப்படுத்தி கொண்டு எடுக்கிறோமா? நிதானித்து என்ன நினைவு கூற முடியும்? எனக்காக என்னெல்லாம் செய்தார், எனக்காக இவ்வளோ அடிபட்டாரே, இவ்வளோ பாடுகள் பட்டாரே, அவமானங்களை பட்டாரே, நிந்தைகளை பட்டாரே, அடி வாங்கினாரே, இதெல்லாம் நான் நினைத்து பார்த்து தான் எடுக்க வேண்டும். அதான் என்ன நினைவு கூறுங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பதிலாக வேற ஏதாவது கொடுத்திருந்தால் நாம் அதை தான் நினைத்து பார்ப்போம். அப்படிதானே? நமக்கு அவர் அன்பை செலுத்தி நாம் பாவிகளாக இருந்தபோது நம்மீது அவர் அன்பு வைத்து நம்மிடத்தில் வந்தபடினால் நாம் அவரை நினைவு கூறுகிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ
அந்த சூழ்நிலையில் தான் வந்தார். எனவே தான் முதல் வார்த்தையிலே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படியும் அவர்களை எதுவுமே அவர் திட்டவில்லை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். என்னடா சொந்த பிள்ளைகள், நாம் நம்முடைய சொந்த பிள்ளைகள் தவறு செய்தால் விட்டுவிடுவோமா? அதே போல் அவரும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் ஏதோ தெரியாமல் செய்தார்கள், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மளை அணைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமோ அவரை விட்டு தூரமாய் போனோம், அவர் நம்மை அணைத்து கொண்டார். இந்த அன்பை புரிய வைப்பதற்காக தான் அவர் சிலுவையிலே வந்தார். இந்த அன்பை புரிய வைப்பதற்காக தான். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறார்கள், ஆனாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தெரியாமல் செய்கிறாருங்க ஆண்டவரே என்று சொல்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் பார்ப்போம் என்று சொன்னால், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அல்லேலூயா. பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து பிறனிடத்தில் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாமே அன்பு தான். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரே, இந்த கற்பனையின் பொருள் என்னவென்றால் அன்பு. இதை ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். அந்த அன்பை நிறைவேற்றி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் படைத்த எல்லாமே நல்லதுக்கு தான் படைத்தார். அவர் ஒன்றுமே எல்லாமே படைத்து விட்டு நல்லது 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 என்று தான் சொன்னார். நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் போட்ட காரியங்களை நான் சொல்லுகிறேன். எல்லாத்தையும் படைத்தார். ஆதாமை படைத்தார், ஏவலை படைத்தார், ஏதேன் தோட்டத்தை படைத்தார், கனிகளை படைத்தார். எல்லாமே நல்லதுக்கு தான் படைத்தார். நான் என்ன நினைக்கிறேன், என் உள்ளத்தில் போட்டதை சொல்லிவிடுகிறேன். நடுமரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஏன் மீறுதல் வந்தது? பிசாசானவன் வருகிறான், அவன் விழுந்து போனவன் வந்து உங்களிடம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்கிறார். இந்த பழத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தேவன் ஆதாமை ஏவலையும் படைக்கும் போது தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியாகவும் தான் அவர்களை சிருஷ்டித்தார். அவரை போல அவருடைய ஜீவனை கொடுத்து அவரை போல படைத்து, அவரை போல தேவனை போல படைத்து விட்டார். படைத்து அவரோடு கூட, ஏன்னா தன்னுடைய பிள்ளையாச்சே, எனக்கு பிள்ளை பிறந்த பிள்ளை என்ன போல தானே இருக்கணும். அதே போல தேவனுக்கு பிறந்த பிள்ளை ஆதாம். ஆதாமும் தேவனும் ஒன்று, அவர்கள் போல தான் இருந்தான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான்? இவனிடத்தில் வருகிறான், எப்பா நீங்கள் அந்த பழத்தின் கனியை புசிச்சா நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்றான். இந்த பிசாசு விழுந்த போன பிசாசவனும் ஒரு நாள் என்ன நினைத்தான்? நானும் தேவனை போல ஆகுவேன். இல்லையா? நானும் தேவனை போல ஆகுவேன், நானும் என்னோட சிங்காசனத்தை அங்கு போடுவேன் என்று சொல்லி பெருமிதம் கொண்டதினால் அவனை கீழே தள்ளினார். தேவன் கீழே தள்ளினார். அப்பொழுது ஒரு சந்ததியை உருவாக்கி, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கினேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னார் பிசாசானத்தில். அதை சீர்குலைக்கும்படியாக பிசாசானன் என்ன செய்கிறான்? ஆதாமிடத்தில் போய், எப்பா நீ தேவனை போல் ஆகிவிடுவா என்று சொன்னார். ஆதாமும் என்ன பண்ணா? ஓ நம்ம இதை சாப்பிட்டா நம்மளும் தேவனை போல் ஆகிடலாமோ? அந்த பிசாசின் எண்ணம் இவனுக்குள்ளாலே வந்து விட்டது. எனவே அவன் கீழே தள்ளப்பட்டான், ஆதாமும். அதே போல தேவன் படைத்த எல்லாமே நன்மைக்காக தான் படைத்தார். நம்முடைய செய்கைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகள் தான் அது வேதனை உண்டாக்குகிறதாக காணப்படுறது. அதே போல தான் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நல்லதுக்கு தான் கொடுத்தார். ஏன்? ரெஸ்ட் எடுக்கும்படியாக, இளைப்பாறும்படியாக கொடுத்தார். ஏன் இளைப்பாறும்படியாக கொடுத்தார்? அவர் 6 நாளும் வேலை செய்து களைத்து விட்டாரா தேவன்? இல்லை, அவர் எல்லாம் வார்த்தையினால உண்டு பண்ணிவிட்டார். அப்படி கொடுக்கவில்லை. ரெஸ்ட் என்றால் தன்னுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படணுமே, அந்த பிள்ளைகளோடு நான் அன்பாக இருக்க வேண்டுமே, அவளோடு பேச வேண்டுமே, மகிழ்ந்து களி கூற வேண்டுமே, அதற்காக தான் அந்த ரெஸ்ட்டு. மற்றொரு நன்மை செய்ய வேண்டுமே, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமே, மற்றவர்களை விசாரிக்க வேண்டுமே, அதுதான் ரெஸ்ட்டு. இப்போ ஒருத்துக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரிட்டைர்மெண்ட் கொடுத்த உடனே என்ன, எப்பா இனி எப்பா உனக்கு ரெஸ்ட் தாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்னு சொன்னால் அவர் வீட்டில் போய் ஈஸி சேரில் போய் அப்படி படுத்திருப்பாரா, இல்லை கட்டலில் படுத்திருப்பாரா? இல்லை, இவ்வளோ நாள் ஒருவேளை வேலைக்காக அங்கங்கே ஓடிக்கொண்டிருப்பார். உறவினர்களை பார்க்க நேரம் இருந்திருக்காது. ஏனி உறவினர்களை பார்த்து மகிழலாம், அவரோடு உரையாடலாம், தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கொஞ்சம் குறாவலாம், அவர்களோடு களி கூறலாம். இதுதான் ரெஸ்ட்டு. ரெஸ்ட்னு சொன்னால் அப்படி இளைப்பாறுதல் நினைத்து விடக்கூடாது.
நாம் ஐக்கியப்பட வேண்டும். அந்த ஐக்கியம்தான் ரெஸ்ட்டு. அப்போ அந்த ஓய்வு நாளை அவர் ரெஸ்ட்டுக்காக கொடுத்தார். ஏனென்று சொன்னால் மகிழ்ந்து களி கூறும்படியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதில் ஓய்வு நாளில் நீ என்ன பண்ணக்கூடாது? சமையல் கூட பண்ணக்கூடாது. சமையல் கூட பண்ணக்கூடாது. ஏன் சமையல் பண்ணக்கூடாது? இப்பொழுது நம்ம வீட்டில் சகோதரிகளை எடுத்து பாருங்களா, லீவு நாள்லாம் சமையல் கட்டுக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் தான் வெளியில் வருவாங்க சமையல் கட்டை விட்டு. அப்போ எங்கே மகிழ்ந்து களி கூறுறது? நம்ம தனியாக தான் உட்காந்துருக்கணும். அதையெல்லாம் தேவன் தெரிந்து தான் அந்த முந்தின நாளே 6வது நாளே 2 நாளுக்கான உணவை சேர்த்து கொடுத்து விடுகிறார். அது யாத்திராகம புத்தகங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நாளுக்கான ஆகாரத்தை கொடுத்து விடுகிறார். எப்பா நீங்கள் ஓய்வு நாளில் சந்தோஷமாக இருங்க, களி கூர்ந்துருந்துங்க, மகிழ்ந்து கொடுங்க, சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணிகள் என்ன பண்ணுகிறாங்க? இதை அப்படியே பிடித்து கொண்டுகிறார்கள், அப்படியே பிடித்து கொள்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆலயங்களிலே பிரைசிங் எப்படி ஒரு சடங்காசாரமாக மாறிவிட்டதோ, சில சபைகளிலே பார்க்கணும்னு சொன்னால் பலவிதம் ஒவ்வொரு சபைகளிலும் பிரைசிங் ஆராதனை பல முறைகளில் இருக்கிறது. ஆராதனை என்பது நம்ம தனிப்பட்ட மனிதனுடைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. எனக்கு தேவன் நன்மை செய்த காரியங்களை அவரிடத்தில் சொல்லி அவரை துதிப்பது. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? நம்ம மேடையில் நிற்கிறவர்கள் சொல்லுகிறாருங்க, கைகளை உயர்த்துங்கள், கைகளை தட்டுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அப்போ நம்முடைய மைண்ட் எங்கே இருக்கிறது? மேடையில் நிற்கிறவர் என்ன சொல்லுவாரோ அதே தான் நாம் கேட்குறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? நான் இது குறையாக சொல்லவில்லை. ஒருவேளை நானும் பிரைசிங் பண்ணாலும் அப்படி, ஏனென்றால் அப்படியே கேட்டு பழகிவிட்டோம். ஆனால் ஆராதனை என்பது தேவனுக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு. அவன் தானாகவே துதிக்க வேண்டும். எனக்கு ஒரு சபையே தெரியும், அந்த சபையில் அப்படி தான். ஆராதனை பாஸ்டர் எல்லாரும் பாட்டுகள் முடித்த உடனே துதிங்கள் என்று சொல்லிவிட்டு உட்காந்துருவார். கீழே உட்காந்துருப்பாங்க. அப்போ கீழே உட்காந்து துதிக்கிறவங்க துதிப்பாங்க, அழுறவங்க அழுவாங்க. நான் சின்ன வயசில் போய் கண்ணு திறந்து பார்த்துருக்குறேன். குதிக்கிறவங்க எழுமி நின்று குதிக்கிறவங்க குதிப்பாங்க, கைகளை தட்டுவாங்க, கைகளை தட்டுவாங்க, கைகளை உயர்த்து, எவ்வளோ ஆராதனை, பல முறைகள் ஆராதனை பண்ணுவாங்க. கடைசியிலே அவர் நிறுத்துவதற்காக 2 ஸ்டான்ஸாக பாட்டு பாடுவார் எழும்பி, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணதில்லை. அது தனிப்பட்ட மனிதருக்கு ஆண்டவருக்குள்ள உறவு. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே என்ன பண்ணுகிறார்கள்? புகை மூட்டம் போடுகிறார்கள், லைட்டை போடுகிறார்கள். அப்போ ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு தான் முக்கியம். அது ஒரு சடங்காசாரமாக போய் கொண்டிருக்கிறது. சரி, போகட்டும். அதே போல இந்த ஓய்வு நாளை இவர்கள் என்ன பண்ணினார்கள்? ஒரு சடங்காசாரமாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன பண்ணார்கள்? அந்த நியாயப்பிரமாணிகள், அந்த சபை பிரமாணிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தன்னுடைய வேலைகளுக்காக அதை யூஸ் பண்ணி கொண்டார்கள். அது பாவம் இல்லை, அது தவறில்லை. சபை மக்களை போதகர் என்ன பண்ணுகிறாரு? தன்னுடைய வேலைக்காக யூஸ் பண்ணி கொள்கிறார். வேதவசனத்தை நம்ம பார்த்தா தெரியும். தன்னுடைய வேலைக்காக யூஸ் பண்ணி கொள்கிறார், விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்வது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறார். போகும்போது அங்கே 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஸ்திரீயே, உன் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நீ விடுதலையாக ஆவாயாக என்று சொன்னார். உடனே இந்த கூனி என்ன பண்ணால்? எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அப்பொழுது அந்த நியாயப்பிரமாணிகள் வேத பாரகர்கள் எல்லாம் மிகுந்த கோபம் உண்டாயிற்று. ஏன் நீர் ஓய்வு நாளில் நீ ஏன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தகராறு பண்ணுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், எப்பா, நீங்கள் உங்கள் தொழுவத்திலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் அவிழ்த்து அது தண்ணி குடிப்பீங்கல்ல? ஆமாம். அதே போல் பிசாசு இவளை 18 வருடமாக கட்டி வைத்திருக்கிறானப்பா, அந்த கட்டை அவிழ்த்து விட்டேன், அவ்வளோதான். அவள் கட்டை அவிழ்த்து விட்டாதானே ஓய்வு நாளில் உங்கள் கூட அவள் சந்தோஷப்பட முடியும். அவள் உங்கள் சகோதரி அப்பா, ஆபிரகாமின் குமாரத்தி அப்பா, உன்னுடைய அக்கா அப்பா, உன்னுடைய தங்கச்சி அப்பா. நீ மட்டும் மகிழ்ந்து கலந்து ரெஸ்ட் எடுத்தா போதுமா? அவ்வளவு மகிழ்ந்து கலகுற வேண்டுமே. அதனால் நான் அவுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்தது. சூம்பன கையுடையவனுடைய கையை அவர் குணமாக்கி விட்டார். எல்லாமே ஓய்வு நாளில் தான் பண்ணார். இதை அவர்கள் புரிய வைக்க வேண்டும், அதுக்காக அவர் ஓய்வு நாளில் பண்ணார். நீர்க்கோவை வியாதி உள்ளவனை தொட்டு சுகப்படுத்தினார். குருடனுடைய கண்களை திறந்தார். 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை எழும்பி நடக்க பண்ணார். இதெல்லாம் கேட்ட உடனே பார்த்த உடனே அந்த வேத பிரமாணிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துவிட்டது. என்னடா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதங்கள் எல்லாம் வந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்பா,
உங்களுடைய ஆடாவது மாடாவது குழியில் விழுந்தா ஓய்வு நாளில் நீங்கள் தூக்கி விடுவீங்கல்ல? ஆமாம், தூக்கி விடுவோம். அதே போல் தான் அவன் சூம்பர கையுடையனா இருந்தாப்பா, இவனால் எழும்ப முடியலப்பா, இவன் குழியில் விழுந்துட்டாப்பா, இவனை தூக்கி விட்டேன், அது தப்பாப்பா அப்படின்னு கேட்குறார். இவனுடைய 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 கண்கள் குருடாக இருந்ததுனால இவன் குழியில் இருக்கிறானப்பா, இவனுடைய கண்களை திறந்தது தப்பாப்பான்னு கேட்குறார். இவன் சப்பானியாக இருந்தான்ப்பா, சப்பானியாக இருந்ததுனால குழியில் இருக்கிறானப்பா, இவனை சுகப்படுத்தினாதானப்பா இவனும் உங்களோட கூட இருந்து மகிழ்ந்து களி கூற முடியும், இவனை ரெஸ்ட் எடுக்க முடியும், இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளப்பா, உன்னுடைய சகோதர சகோதரிகளப்பான்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளவே நான் பார்க்கிறோம். அப்போதான் சொல்கிறார், ஓய்வு நாள் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டதே என்று ஓய்வு நாளுக்காக நீங்கள் உண்டாக்கப்பட என்று சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு டிராஃபிக் ரூல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? டிராஃபிக் சிக்னல். சென்னை சிட்டியில் நாம் இருக்கிறோம், பார்க்குறோம் இல்லை, சிக்னல் நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, நம்மளை அழித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக, பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன், எனக்கு ரெட் சிக்னல் அங்கே இருக்கிறது, இங்கேயும் க்ரீன் இருக்கிறது, வண்டி போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று அது கட்டாகிறது, எனக்கு க்ரீன் விழுகிறது. அந்த க்ரீன் விழுகிற சமயத்திலே ஒரு குழந்தை திடீரென்று வருகிறது. அப்போ நான் என்ன செய்வேன்? வண்டியை கொண்டு அதுக்கு மேலே ஏற்றுவேனா, பிள்ளையை பாதுகாப்பேனா? பிள்ளையை தான் தூக்குவேன். ஆனால் அந்த நியாயப்பிரமாணிகள் என்ன பண்ணுறாங்க? ஏற்றிடுவாங்க. அவன் சொந்த பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டான், ஏற்றிடுவாங்க. அதுதான் சொல்லுகிறாரு, எப்பா டிராஃபிக் ரூல் உங்களுடைய சேஃப்டிக்காக தான் கொடுத்து, அந்த சேஃப்டி பண்ண வேண்டிய குழந்தையே நீங்கள் சாகடிச்சிருக்கீங்கன்னா என்னப்பா, நீங்கள் மிருகமாப்பா, நீங்கள் மனுஷனுங்களாப்பா? டிராஃபிக் ரூல் எதுக்காக கொடுத்தேன்? உங்களை பாதுகாத்துக் கொள்ளதான் கொடுத்தேன். இந்த குழந்தையை அழிக்கிறதுக்காக கொடுத்தேன்? இல்லை, உங்களுக்காக டிராஃபிக் சிக்னல் உண்டாக்கப்பட்டதே தவிர டிராஃபிக் சிக்னலுக்காக நீங்கள் உண்டாக்கப்படவில்லை. டிராஃபிக் சிக்னல் உங்களுக்கு இடைஞ்சல் போனால் தூக்கி எறிஞ்சிரு, பிள்ளையை பாதுகாரு. பிள்ளை தான் முக்கியம், குழந்தை தான் முக்கியம், டிராஃபிக் சிக்னல் முக்கியம், பாதுகாரு. அதே தான் சொல்கிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ அவர்கள் இரக்கம் செய்வதோ எது நியாயம்? ஜீவனை கொடுப்பதோ ஜீவனை காப்பதோ எது நியாயம் என்று கேட்கிறார். டிராஃபிக் ரூல் முக்கியம் இல்லை, நம்முடைய சேஃப்டி தான் முக்கியம். எல்லாரும் மகிழ்ந்து களி கூற வேண்டும் ஓய்வு நாளில், அதுதான் முக்கியம், அதான் தேவனுடைய நோக்கம். எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லாரும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அதற்காக தான் அவர் வந்தார். அதற்காக தான் அவ்வளோ பாடுகள் பட்டு, நிந்தைகள் பட்டு, அவமானங்கள் பட்டு அவர் வந்தார். இன்றைக்கு காந்தியடிகளை நாம் நினைவு வந்து கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்திலே. ஏன்? அவர் அகிம்சை மூலமாக வந்தாலும் எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தனால இன்றைக்கு நாம் மகாத்மா என்று போட்டி கொண்டிருக்கிறோம். அதே போல் நெல்சன் மண்டேலா கற்பின மற்றும் மக்களுக்காக போராடினவர், அதை அவர்கள் நினைவு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவும் இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள், அடிகள், உதைகள் இவ்வளவு பட்டாதான் நாமளும் அது நினைவு கூறுவோம் என்று சொல்லி அவர் இவ்வளவு அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்கி கொண்டு அவருடைய அன்பை நம்மிடத்தில் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். சரி, இந்த அன்பை எப்படி உருவாகுது, இதை எப்படி செயல்படுகிறது என்று ஒரு சின்ன ஒரு ட்ராமா போல நான் சொல்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய காலத்திலே ஒரு பண்ணையார் வீட்டு பொண்ணையோ, ராஜா வீட்டு பொண்ணையோ, இல்லை உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு பொண்ணையோ திருமணம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் முன்னாடி படித்திருப்பீங்க, இப்போ இருக்கானாலும் தெரியல, மாடை அடக்க வேண்டும். ஒரு பெரிய மாடை கொண்டு வந்து அதை அடக்க வேண்டும். அதை யார் அடக்கிறார்களோ அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். அந்த ஒரு நியதி இருந்தது. அப்படியானால் அந்த மாடுபடி வீரன் அந்த மாடை அடக்கும்போது அடி வாங்கியிருப்பான், மிதிப்பட்டிருப்பான், குத்துப்பட்டிருப்பான், இரத்த காயங்கள் எல்லாம் வந்திருக்கும். வந்து அதை ஜெயித்து அவளை மணவாட்டியாக மாற்றி கொண்டார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை மணவாட்டிகளாக சேர்த்துக் கொள்வதற்கு இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு அடி, இவ்வளவு உதை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு மணவாட்டியாக சபையை தேர்ந்தெடுத்து நம்மளை இன்றி அவரோடு மணவாட்டியாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த அன்பு எப்படி செயல்படும் என்று நான் பார்ப்போம் என்று சொன்னால், இப்போ மணவாட்டி ஆகிவிட்டான், மாடுபிடி வீரன் மணவாட்டியை ஆக்கிவிட்டான். 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது வெளியில் ஓடி
மீனோ காய்கறி ஏதோ மீன் போகிறது என்று வைத்துக்கொள்வோம். இவள் என்ன பண்ணுவாள், என் புருஷனுக்கு நல்லா பிடிக்குமே என்று சொல்லி மீனை வாங்குவாள். அவனுடைய எங்கே காசு இருக்குமோ அதை எடுத்து கொடுத்து விடுவாள். அப்படி தானே? கொடுத்து விடுவாள், சமைத்து கொடுப்பாள். இன்னொரு நாள் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னு எடுத்துக்கொள்வோம், ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் அந்த அன்பு டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகும்போது இதே போல் அதே மீன் போகிறது. இவ்வளோ என்ன பண்ணுவாள், அந்த அன்பு டிஸ்டன்ஸில் இருக்கிறனால வாங்கலாமா வாங்கக்கூடாதா, காசு எடுத்தால் திட்டுவாரா திட்ட மாட்டாரா, அந்த ஒரு எண்ணம் வரும். அப்படி தானே? எல்லாருக்குமே வரும் கொஞ்சம் அந்த அன்பு டிஸ்டன்ஸில் இருக்கும்போது. அப்போது அன்பாக இருக்கும்போது அதை எடுத்து அனுபவிக்கிறாள், அன்பு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகும்போது அதை யோசிக்கிறாள். எனவே தான் அன்பு தான் முக்கியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்திலே சொல்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் அன்பே பெரியது. அன்பு இருந்தால் இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். அல்லேலூயா. அன்பு இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்கலாம். ஒருவேளை விசுவாசமும் நம்பிக்கையும் சில காலதாமதங்களை கொண்டு வரலாம், வரலாம். ஆனால் அன்பு காலதாமதமே கொண்டு வராது, உடனே இன்ஸ்டன்ட், உடனே செயல்படுத்த வைக்கும். அல்லேலூயா. இளையகுமாரனுடைய அந்த சம்பவத்திலே தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து, எப்பா எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உள்ளதானாப்பா, எடுத்து அனுபவின்னு சொல்கிறார். அவனையெல்லாம் எடுத்து அனுபவிக்க முடியலை. ஏனென்றால் அவனிடத்தில் இருந்ததெல்லாம் வைராக்கியம், கோபம், பொறாமை, எரிச்சல் தம்பினிடத்தில். அது வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் லூக்கா சுவிசேஷத்தில். அப்போது அன்பு இல்லையானால் ஒன்றுமே எடுத்து அனுபவிக்க முடியாது. அன்பு மட்டும் இருந்தால் நாம் எல்லாவற்றையும் எடுத்து அனுபவிக்க முடியும். எனவே தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அன்பு ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எல்லா பிரமாணத்தை காட்டிலும், உலகத்துள்ள எல்லா பிரமாணத்தை காட்டிலும், வேதத்துள்ள எல்லா பிரமாணங்களை காட்டிலும் அன்பு ராஜரீக பிரமாணம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த அன்பை புரிய வைக்க முடியாதான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நாம் பார்க்கலாம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கண்ணாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கண்ணாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. ஆமென். எனவே எல்லா பிரமாணத்தை காட்டிலும் அன்பு ஒரு பெரிய ராஜரிக பிரமாணம் என்று பார்க்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் போது கூட அவர் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. ஏனென்றால் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நானும் பிதாவும் அன்பா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம். ஐக்கியமா இருந்தால் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை, எடுத்து அனுபவிக்க முடியும். எனவேதான் 5 அப்பம் 2 மீனை போஷிக்கும் போது சும்மா வானத்தை அண்ணாந்து பார்த்து பிட்டு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே போல 7 மீன் 2 அப்பம் மீனையும் கொண்டு 7 அப்பம் 2 மீனையும் கொண்டு போஷிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார். காணா ஒரு கல்யாண வீட்டிலே கொண்டு பரிமாறுங்கள் தண்ணீரை அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லாம் திராட்சரசமாக மாறிவிட்டது. அப்போ அன்பு மட்டும் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் எடுத்து அனுபவிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வேத பாரகரும் பரிசேயரும் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, யோவானுடைய சீசர்களும் பரிசேயருடைய சீசர்களும் உபவாசிக்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீசர்கள் உபவாசிக்கவில்லை என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்பா மணவாளன் கூட இருக்கிறேன், அப்புறம் ஏன் அவங்க உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? இப்பொழுது புருஷனும் அந்த மாடுபடி அந்த புருஷனும் மனைவியும் ஹோட்டலுக்கு போகிறாருன்னு வைத்துக்கொள்வோம். ஹோட்டலுக்கு போனால் மனைவி சும்மா இருப்பாளா? புருஷன் கூட இருக்கிறான், எல்லாவற்றையும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாள். அவளுக்கு அதிகாரம் இருக்கிறது.
அன்பு இருக்கிறது. எனவே அவள் சும்மா இருக்க வேண்டிய தேவையில்லை, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதே போல நாமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளால் இருந்தால் நாம் உபவாசிக்க வேண்டிய தேவை இல்லை. அன்பு அது முக்கியம். சும்மா ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் இல்லை, இந்த அன்புள்ள இருதயத்தோடு ஆண்டவர் இருந்தால் எல்லாவற்றையும் நாம் எடுத்து அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. சரி, இதில் இன்னொரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்க. இந்த மாடுபடி வீரனுடைய மனைவிக்கு நாட்கள் உருண்டோடி விடுகிறது. இவளுக்கு என்ன பண்ணும், என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று அவள் தெரிந்து கொள்வாள். அப்படித்தானே? எல்லாவற்றையும் அவர் தெரிந்து கொள்வார். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சமையல் பிடிக்கும், அவருக்கு என்ன கலர் பிடிக்கும், நான் போடுற ட்ரெஸ் என்னது அவருக்கு பிடிக்கும், நான் காலையில் எழுந்து குளிக்க வேண்டுமா, என்ன பண்ண வேண்டும், எப்படி க்ளீன் பண்ண வேண்டும் வீட்டை, எப்படி மாமனார் மாமியார் பராமரிப்பு, எல்லாமே அவளுக்கு தெரியும். அந்த மாடுபடி வீரனுடைய அன்பாக இருந்தால் அவள் எல்லாவற்றையும் செய்வாள். இல்லையா? எல்லாவற்றையும் அவனுக்கு தெரிந்து எல்லாவற்றையும் அவள் செய்துவிடுவாள். அவன்கிட்ட கேட்கவே மாட்டான், எல்லாவற்றையும் செய்துவிடுவாள். அதே போல நாமும் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பாய் நாம் மணவாட்டிகள் மணவாளனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நாம் செய்து விடுவோம். எதையெல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னேனே, ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொன்னேனே, எப்பா ஆவியினாலும் ஜனத்தினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் எழுதியிருக்கிறதே, அதை மணவாட்டியாக நான் தெரிந்து கொண்டேன், எனவே அதை நிறைவேற்றுவேன். இல்லையா? அதை நிறைவேற்றுவேன், யாரும் சொல்ல வேண்டாம். அவர் என் மணவாளன், அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நான் செய்வேன். அந்த மணவாட்டி செய்தால் எல்லாவற்றையும் அறிந்து செய்வாள். பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை நான் செய்வேன், ஏனென்றால் நான் அவருடைய மணவாட்டி. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, அவரே பிடித்துக் கொள்வேன், என் மணவாளனே நான் பிடித்துக் கொள்வேன், அவர் மூலமாக நித்திய ஜீவன், அவரை பிடித்துக் கொள்வேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன். அன்பு மட்டும் இருக்க வேண்டும், அன்பு மட்டும் இருக்க வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, எல்லாவற்றையும் செய்வேன். ஆவியினாலும் ஜனத்தினாலும் பிறக்கிறது, எல்லாவற்றையும் செய்து விடுவேன். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நாம் அதை செய்து விடுவோம், நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த அன்பை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் நம்மை விட பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. சரி, இந்த அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? சீக்கிரம் நான் முடித்து விடுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் நாம் அவர் கற்பனைகளை கை கொள்கிறோம். போதும். அப்போ என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறோம், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு இடத்துல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது, கற்பனைகளை கை கொண்டாலும் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பொய்யன் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதில் அதான், கற்பனைகளை கை கொண்டாலும் சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். பொய்யன்னா யாரு? அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன். அப்போ கற்பனைகளை கை கொள்வது முக்கியமல்ல, பிறனிடத்தில் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. சொல்ற புரியுது இல்ல? கற்பனைகளை கை கொண்டால் மட்டும் போதாது. அதான் 1 யோவான் 4ஆம் 20ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கை கொண்டாலும் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பொய்யன். பொய்யன்னா யாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவன் அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவன். அப்போ கற்பனைகளை கை கொண்டால் மட்டும் போதாது, நாம் பிறனிடத்தில் நம்ம சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி அன்பு கூர்ந்தால்தான் நமக்கு என்னது? நித்திய ஜீவன். யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாத எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனால் உண்டானவன் அல்ல. தேவனால் உண்டானவன் அல்ல என்று சொன்னால் அவன் யாரால் உண்டானவன்? பிசாசினால் உண்டானவன். அப்போ இதில் என்ன முக்கியமான காரியம்? நான் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால்,
கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று பார்க்கிறோம். அன்பு கூறுவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ அன்பு கூறுவதுன்னா என்னது? பிற அதுக்கு அந்த இன்னொரு வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:4 வசனத்திலே சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூற மாட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் என்ன முக்கியமான காரியம் என்னது? கற்பனைகளை கை கொண்டாலும் சகோதரனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. 1 யோவான் 3:16 வசனத்திலே சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போது சகோதரனிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதே போல 1 யோவான் 3:15 வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் போதும். 18 வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படியா? என்ன அர்த்தம்? பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல. அப்படின்னா என்ன? இப்போ ஒருவன் குளிரில் நடங்கிட்டு இருக்கான்னு வைங்க, மழை டைமில் குளிரில் நடங்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் வசனத்தை சொல்லி, அப்பா உனக்கு ஆண்டவர் நன்மை செய்வாரப்பா, வசனம் இப்படி சொல்லியிருக்காப்பா அப்படின்னு சொன்னால் போதாது, கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கிரியையினாலும் உண்மையினாலும். கிரியைன்னு சொன்னால் நான் செய்கிற கிரியையை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் என்னுடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாக செய்யக்கூடாது. அதான் உண்மையினாலும். கிரியையினால் நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சும்மா ஏதோ நாம் இருந்த அன்புன்னு சொன்னால் போதாது. அதான் போடப்பட்டிருக்கிறது. வசனத்தினாலும் நாவினாலும் மட்டுமல்ல, அவனுக்கு சொட்டு வாங்கி கொடுக்கணும். ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுவும் உண்மையாக நன்மை செய்ய வேண்டும். தான் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி அந்த வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இல்லையா? அதே போல் 1 யோவான் 4:7 போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு அப்போ யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே நாம் பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதான் போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்கள் நிருபத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமாம், கலாத்தியர் 5:11 வசனத்திலே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்க என்ற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிற்று. அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்க என்ற ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிற்று. ஆனால் இந்த பவுலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், பவுலாக மாறுவதற்கு முன்னாக அவன் சவுலாக இருந்தான். சவுலாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளை சபைகளை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்து அவர்களை அடிப்பித்து துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவனும் என்ன நினைத்து கொண்டிருந்தான்? தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவன் எழுதுகிறான் பிலிப்பியர் 3:5 வசனத்திலே, நியாய பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றச்சாட்டப்படாதவன். எனவே அவன் என்ன நினைத்தான்? அவனும் தேவனுக்காக தான் வைராக்கியம் பாராட்டுகிறான். இந்த சபையில துதித்து கொண்டிருக்கிறவர்களும் தேவனுக்காக தான் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சவுல் என்ன பண்ணால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. பிரமாணம் இதுதான் சொல்கிறது, நீ தூபம் இப்படி தான் பண்ண வேண்டும், இப்படி தான் பலியிட வேண்டும். இந்த ரூல்லே இருந்தான். அவனுக்கு அன்பு தெரியவில்லை. அவன் நினைத்தான் தேவன் எனக்கு நல்ல ஒரு மெடலை கொடுப்பார், நான் அவருக்காக வைராக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு மெடலை கொடுப்பார் என்று அவன் நினைத்து கொண்டுதான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தமஸ்கு வரும்போது அவனை கீழே தள்ளி அவனை கண்ணை குருடாக்கி விட்டார். ஏன்? அவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியையிலே அந்த ரூல்லே கவனமாக இருந்தான். டிராஃபிக் ரூல்லே கவனமாக இருந்தான். குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, அப்படி அந்த ரூல்லே கவனமாக இருந்தான். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ காரியத்தை கெடுத்து விட்டாய், எல்லாம் அன்பு தான்ப்பா என்று சொல்லி அவனுக்கு அன்பை போதித்தார்.
3 வருடங்கள் கொண்டு அவரை போதித்து போதித்து வழி நடத்துகிறார். எனவே தான் அப்போஸ்தலனாகிய சவுல் பவுலாக மாறின பிறகு எல்லா அதிகாரங்களிலும் அன்பு 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 அன்பை குறித்தவன் போதிக்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே நியாயப்பிரமாணத்தில் நிறைந்திருக்கிறதெல்லாம் அன்பு. அதை நாம் ரூலாக பார்க்கக்கூடாது. அன்பு ஓவினால் கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் சொல்லி அதை ரூலாக பார்க்கக்கூடாது. அதை செல்ஃபிஷாக அவங்கள் சடங்காச்சாரமாக அதை எடுத்துக்கொண்டார்கள். தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு தன்னுடைய ஆடு மாடு குழியில் விழுந்தால் எல்லாம் பண்ணுவாங்க, விருத்த சேதனம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் இல்லைப்பா, மற்றவர்கள் நன்மை செய்ய வேண்டும், அதுதான் சித்தம் என்று சொல்லி அவர் இது பண்ணார். அதே தான் பவுலும் செய்தான். அதுக்கப்புறம் அன்பை குறித்து அவர் எழுத தொடங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ரோமர்கள் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆமாம், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இல்லையா? பிறனிடத்தில் அன்பு கூறணும், நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு போதும். 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எனவே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி அன்பை புரிய வைத்து நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்புதான் என்று சொல்லி அதை நிறைவேற்றினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி யூதர்களுடைய சடங்காச்சாரங்கள், அந்த ரூல், அதையெல்லாம் ஒழித்து விட்டு என்ன பண்ணார்? எப்பா அன்புதான் என்று புரிய வைத்து அதையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான், ரெண்டுமே அன்பு தான். இந்த ரூலை எடுத்துருங்க, அன்பை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணார்? அதை நிறைவேற்றினார், இதை அளித்தார். இந்த ரூல், இந்த சடங்காச்சாரங்களை எல்லாத்தையும் அளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே சிலுவைக்கு அவர் வந்தது அன்பை வெளிப்படுத்தும்படியாக. அன்பு என்பது ஒரு பெட்டகம். அன்புக்குள்ள, அந்த அன்புக்குள்ளால தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. ரட்சிப்பு, விடுதலை, சமாதானம், நித்திய ஜீவன், எல்லாம் அந்த அன்பு மட்டும் நான் தேவனோடு இருந்தால் போதும், நம்முடைய சகோதரரிடத்தில் இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் தானாகவே நான் நிறைவேற்றி விடுவோம். எனவே நான் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர தொடங்கினால், வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு வர வேண்டும். சிலர் என்ன சொல்கிறார்கள்? சிலுவை என்று சொன்னால் பாடுகள், உபத்திரவங்கள் உண்டு, அது எல்லாத்தையும் எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி. இல்லை, பாடுகள், எல்லாத்தையும் பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய தகப்பன் சுமந்து தீர்த்து விட்டார். இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், என்னிடத்தில் ஒருவர் இல்லை என்று சொன்னால், நான் ஒரு இடத்தில் ஒரு ஏதோ மனஸ்தாபங்கள் இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் செத்தா கூட அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தன்னை தான் வெறுத்துறணும். இயேசு கிறிஸ்து எப்படி வெறுத்தாரு? காரை உமிழ்றாங்க மூஞ்சில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவ்வளவு உமிழ்நீர் இருக்கிறது மூஞ்சில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார். தன்னை தான் வெறுத்துட்டாரு. அதே போல எனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நான் தன்னை தான் வெறுத்துறணும். வெறுத்துட்டு அவன்கிட்ட போய், எப்பா எல்லாம் அன்பாக இருப்பான்ப்பா, அன்பு தான்ப்பா என்று சொல்லி, அதுதான் சிலுவை. நாம் அவரிடத்தில் போய் ஈஸியாக போக முடியாது. ஏனென்றால் என்னுடைய துரோகி அவன், என்னுடைய துரோகி, என்னுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்திருப்பான், துரோகி. அதை என்னால் சகிக்க முடியாது. ஆனாலும் அந்த சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு போக தான் வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பாடுகள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் இனி சுமக்க தேவையில்லை. தன்னைத்தான், என்னை நான் வெறுக்க வேண்டும். வெறுத்து என்னை வெறுமையாக்கி என்னுடைய அவமானங்கள், வெட்கத்தை எல்லாத்தையும் முறித்து விட்டு அவனிடத்தில் நான் பேச வேண்டும். பேசி, அப்பா எல்லாம் அன்பாக இருப்பாப்பா, என்னப்பா இதில் வந்துடுச்சு அப்படி சொல்கிறது, அது மனசு வராது, யாருக்கும் வராது. நீங்கள் யோசித்து பாருங்களா, மனசு வராது. அதுதான் சிலுவை, நம்முடைய சிலுவை அதுதான். அதை எடுத்துக்கொண்டு நாம் போக வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் நான் முழங்கால் படிக்கலாமா? இது பேச வேண்டும் என்று சொன்னால் நிறைய பேசலாம், நிறைய பேசலாம், நாள் கணக்காக பேசலாம். இயேசு கிறிஸ்து வந்தது அன்பை புரிய வைப்பதற்காக தான். மீதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துவிடும்.
இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துவிடும். அன்பு மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஒருவேளை வேதத்தில் நான் பார்க்கலாம், நான் தசமபாகம் கொடுக்கிறேனே, நான் காணிக்கைகளை கொடுக்கிறேனே, என்ன கொடுத்தாலும் யாக்கோபு எழுதுகிறார், நீ உடலை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் உனக்கு ஒன்றுமில்லை. நீ அந்நிய பாஷைகளை பேசலாம், என்ன பேசினாலும் பேசு, ஆனால் அன்பு உனக்குள்ள இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைப்பா. உனக்கு நீ ஜீரோ, நீ பூஜ்ஜியம், உனக்கு ஒன்றுமே இல்லை. நீ எவ்வளோ அற்புதங்கள் செய்யலாம், அடையாளங்கள் செய்யலாம், உனக்கு அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாதப்பா. பிறனிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்தில் அன்பு கூறு, அதான் முக்கியம், அதான் முக்கியம். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், செய். தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். அதான் அன்பு, அதான் அன்பு. சும்மா வாய்ஜாலமா நான் பேசக்கூடாது, சும்மா நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கிரியையினால் நாம் காமிக்க வேண்டும், கிரியையினால் காமிக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, நத்திங், ஒன்றுமே இல்லை. இதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்புக்குள்ளால தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. நம்முடைய சுகம், ஐஸ்வர்யம், சமாதானம், ரட்சிப்பு, ஆரோக்கியம், மன சமாதானம், நித்திய ஜீவன் எல்லாம் இந்த அன்புக்குள்ளால தான் அடங்கியிருக்கிறது. நாம் பைபிளை படித்து முழுவதும் கரைச்சி குடித்தாலும் பரவாயில்லை, சகோதரத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் உனக்கு நித்திய ஜீவன் இல்லை. கற்பனையும் கை கொள்ள வேண்டும், சகோதரத்திலும் நீ அன்பாக இருக்க வேண்டும், இருந்தால் தான் உனக்கு நித்திய ஜீவன். இன்றைக்கு ஏறோ நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் போகிறோம் என்றும் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லை என்று சொன்னால் நீ தைரிய ஆலயத்துக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, தேவன் உனக்குள் இல்லை. அன்பை செயல்படுத்த வேண்டும், அன்பை செயல்படுத்த வேண்டும். எல்லாரும் ஆண்டவரத்தை நான் கேட்போமா, ஆண்டவரே அன்பின் ஆவி எனக்குள்ளால ஊட்டுங்க ஆண்டவரே, இந்த அன்பின் ஆவியை ஊட்டுங்க ஆண்டவரே. நான் ஜெபத்தில் ஜெபித்தோமே, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள், அந்த அன்பை ஆண்டவர் மக்களுக்குள்ளால ஊற்றி விட்டால் தன்னுடைய பிள்ளை போதை வஸ்து அடிமையாக வேண்டும் நினைப்பானா? போதை வஸ்து விற்கிறவன் இல்லை. ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்பட்டு விட்டால் அவன் அதை கைவிட்டு விடுவான். எனவே நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே எனக்குள்ளால அந்த அன்பை ஊற்றுங்க, என்னுடைய உலக மக்களுக்குள்ளால, என்னுடைய சகோதரருக்குள்ளால அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே என்று எல்லாரும் நான் கேட்கலாமா? வாகளை திறந்து நான் கேட்கலாம். ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு அன்பாக இருக்க வேண்டுமே ஆண்டவரே, சகோதரத்தில் அன்பாக இருக்க வேண்டுமே ஆண்டவரே, எல்லா இடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பின் ஆவி எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஊற்றுவார், மனதுருக்கத்தின் ஆவியை ஊற்றுவார் நிச்சயமாக. அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஆண்டவரே அந்த மனதுருக்கத்தின் ஆவியை, அந்த அன்பின் ஆவி எனக்குள்ள தாங்க என்று நான் ஆண்டவரத்தில் கேட்போம். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே, உம்முடைய அன்பின் ஆவி ஆண்டவரே எங்களுக்குள்ளால தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இவ்வளவு நாளும் ஆண்டவரே அன்பு இல்லாமல் இருந்தால் ஆண்டவரே, அந்த அன்பின் ஆவியை நீர் எங்களுக்குள்ளால வைத்தபடியால் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை மாற்றினபடியால் நன்றி ஆண்டவரே. இதை கேட்டது மட்டுமல்ல கர்த்தாவே, இதை நாங்கள் இன்னும் ஆண்டவரே இதயத்தில் வைத்து தியானிக்க, வீடுகளில் நடக்கும் போதும் உறங்கும் போதும் தூங்கும் போதும் என்ன பண்ணும்போது அது தியானிக்க, அது சிந்திக்க நீர் எங்களை கிருபை செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் அருளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துவீராக என்று நாம் இடத்தில் கேட்போம். நன்றி ஆண்டவரே. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னு கைமணியாமே, அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஐந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதிர்பயனில்லை, அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். துணியுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை, அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம்.